வணக்கம் நண்பர்கள், எப்படி இருக்கீங்க? வெனிசுலாவை போல ஈரானும் விழும் என்று தப்பு கணக்கு போட்ட ட்ரம்ப், அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே போல இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று சென்சஸ், மற்றது இன்ட்யூட்டிவ்ஸ். என்ன பிரச்சனை என்றால், இந்த சென்சஸ் தான் 75% இருக்கிறார்கள். சென்சஸ் என்றால் யார் என்றால் கண், காது, மூக்கு, நாக்கு, ஸ்பெரிசம். அவர்கள் இதை வச்சு தான் முடிவெடுப்பார்கள். அவர்கள் 75%. இன்ட்யூட்டிவ்ஸ் என்பவர்கள் ஏன் என்ற கேள்வியை கேட்பார்கள். எது நடந்தாலும் அதற்கு பின்னால இருக்கிற காரணத்தை தேடுவார்கள் அல்லது எதிர்காலத்தை நோக்கி யோசிப்பார்கள். இவர்களை இன்ட்யூட்டிவ்ஸ் என்று சொல்வார்கள். இவர்கள் 25% தான். சென்சஸ் 75%. இப்போ ஒரு உதாரணமா, இலங்கைக்கு அருகில ஈரானிய போர்க்கப்பலை அமெரிக்கா தகர்த்துச்சு. சென்சஸ் என்னத்தை எதிர்பார்ப்படுறாங்கன்னா, அந்த கப்பலண்ட சைஸ் என்ன, அதுல எத்தனை பேர் இறந்தார்கள், எத்தனை பேர் தப்பினார்கள், அந்த கப்பல் என்ன நிறம், இந்த போன குண்டு வெயிட் என்ன, எத்தனை மணிக்கு இது நடந்தது, எப்படி காட்சி இருந்திருக்கும். இதுதான் சென்சஸ் தேடுவார்கள். இன்ட்யூட்டிவ்ஸ் என்ன செய்வார்கள், ஏன் இந்த அமெரிக்கா இந்த வேலையை செய்துச்சு, ஏன் இந்த ஈரான் கப்பல் இந்த இடத்துல மாட்டுப்பட்டது, இதை அழைத்தது இந்தியாவுக்கு எந்த தாற்பயம் இல்லையா, இதை சிந்திப்பவன் இன்ட்யூட்டிவ்ஸ் என்று சொல்வார்கள். இவர்கள் என்ன பிரச்சனை என்னன்னா, இப்படி சிந்திப்பவர்கள் 25% தான் இருக்கிறார்கள். நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங், காந்தி, காமராஜர். சிறுவனையன் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வரையில்லை என்றா, ஏன் வரையில்லை, பசி, மத்தியான சத்துணவு திட்டத்தை கொடுத்தால் சாப்பாடுக்காண்டியாவது பள்ளிக்கூடத்துக்கு வருவார் என்று காமராஜர் யோசித்தார். இன்ட்யூட்டிவ்ஸ் என்று சொல்வார். ஆனால் இந்த சென்சஸ் 75% இருக்கிறதால இவர்களை அரசியல்வாதிகள் பயன்படுத்துறாரு. ஏன்னா இவர்களுக்கு விருப்பமான வார்த்தைகளை சொன்னால் இவர்கள் மயங்கிடுவார். நானும் ஒரு சென்சர் தான், மயங்கிடுவோம். மயங்கினால் என்ன நடக்கும் என்றால், நாங்கள் அதை நம்பிடுவோம். நம்பினால் நாங்கள் அந்த அரசியல்வாதிக்கு வாக்களிப்போம். ஆனால் அந்த அரசியல்வாதி எங்களை குத்துவான். குத்தைக்க கூட வேலிக்கும். ஆனால் அவன் ஏன் குத்துறான்ன்றதை நாங்கள் யோசிக்க மாட்டோம். எதிர்காலத்தில் குத்துவானான்றதை கூட யோசிக்க மாட்டோம். குத்துறது வேலிக்குது, ஆனால் அதை நாங்கள் மறந்துடுவோம். செய்திகளை நாங்கள் தேடி போய் பார்க்க விபரமாத்தார் செய்திகளை தான் போவோம். ஆனால் ஏன் என்ற 6000 செய்திகளுக்கு நாங்கள் போக மாட்டோம். கட்டுரையில் யாருமே படிக்கிற இல்லை. ஒரு பத்திரிகையை நாங்கள் அந்த காலத்தில் எடுத்தோம்னா, கட்டுரையில் ஆசிரியர் தலையங்கம், கட்டுரைகள் 2 பேரும் யாருமே படிக்கிற இல்லை. ஆனால் செய்தி என்ன நடந்தது, அவ்வளோதான் எங்களுக்கு தேவை. அதுதான் இப்போ உலக யுத்தத்துக்கு இது போகுது. அது பிரச்சனை இல்லை. ஈரானில் எத்தனை பேர் கொல்லப்படுறார்கள், என்ன விமானம் போய் அடிக்குது, என்ன விதமான குண்டுகள் அங்கே தாக்கப்படுது, கிளஸ்டர் குண்டு ஈரான் போடுதா, எத்தனை பேர் இறந்தார்கள், இதைத்தான் நாங்கள் தேடுறோம். இது எங்களுடைய சென்சர் குணம். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரித்தறிவதை மெய் என்று சொல்வார்கள். நாங்கள் தீர விசாரிப்பதில்லை. கண்ணால் காண்பதையும் காதால் கேட்பதையும் நம்புவோர்கள். சரி, இவர்கள் நாங்கள் இப்படியான எங்களால் தான் ட்ரம்ப் போன்றவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கார்கள். அமெரிக்காவில் மட்டுமில்லை, இங்கிலாந்துலேயும் தான், இலங்கையிலையும் தான், இந்தியாவிலையும் தான். உலகம் எங்குமே நாங்கள் இருக்கிறதால, சென்சஸ் 75% இருக்கிறதால, இந்த தரம் குறைஞ்ச ஒரு சைக்கோத்தனமானவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கார்கள். இப்போ ட்ரம்பை போன்றவர்கள். ஏன்னா ட்ரம்ப்னுடைய உண்மையான குணம் எப்ஸ்டீன் ஃபைலில் எப்படின்னு தெரியுது. அது விளங்காது. ஏன்னா நாங்கள் சென்சஸ், கண், காது, மூக்கு, வாய், ஸ்பெரிசம், இதில் வர இதை நம்புவோம். வேதனா, இதுதான் உண்மையான பிரச்சனை. இது நாங்கள் இப்போ ஒரு உதாரணமாக யூடியூப்ல பார்த்தீங்கன்னாலே, நாங்கள் இந்த செய்திகளை போய் தேடி போக மாட்டோம். எப்படி நடந்தது, என்ன நடந்தது, இதைத்தான் போய் பார்ப்போமே ஒழிய, யாராவது ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாருன்னா நாங்கள் போய் பார்க்க மாட்டோம். இது எங்களுடைய இன்பில்ட் மெக்கானிசம், எங்களோட டிஎன்ஏ. அப்படி எங்களை மாற்ற முடியாது. நாங்கள் என்ன செய்யறது, எங்களோட இயல்பு அங்கே கொண்டு போகுது. சரி, இந்த அரசியல்வாதிகள் எங்களை பாவிக்கிறார்கள், அதனாலதான் ட்ரம்ப் போன்றவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள்ன்றதை ஒரு பக்கத்தில் விட்டுட்டு, வெனிசுலாவை போல ஈரானும் விழும் என்று தப்பு கணக்கு போட்ட ட்ரம்ப். ஏனென்றால் வெனிசுலாவில் தலைவர் மதுரோ விழுந்ததுக்கு மெயின் காரணம் உள்நாட்டில் இருக்கிற துரோகிகள். அவர்கள் சரியான முறையில் மதுரோவை பாதுகாக்கவில்லை. மதுரோவை பாதுகாக்க இருந்து அழிந்தவர்கள் கியூபா நாட்டு பாதுகாவலர்கள். அதே போல ஈரான்லையும் அயத்துல்லா கமேனியை கொன்றுவிட்டால் ஈரானும் விழுந்துவிடும் என்று தப்பு கணக்கு போட்டார். சனிக்கிழமை குண்டை போட்டால் திங்கட்கிழமை ஆட்சியை மாற்றி விடலாம், எல்லாம் நோமலாக வந்துவிடும் நம்பி ஒரு யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கு. 1400 பேர் இதுவரை இறந்திருக்கார்கள். 1400 பேர் உயிர்கள் சாதாரண ஒரு ட்ரம்பினுடைய முட்டாள்தனத்தினால். இன்னும் பலர் இறக்க போறார்கள். உலக பொருளாதாரமே ஆடி போயிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்றால், ட்ரம்பினுடைய வாக்குறுதிகளை நம்பின எங்களை போன்ற சென்சஸ். இஸ்ரேலினுடைய மூளையை நாங்கள் தப்பு கணக்கு போட்டுட்டோம், அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். நெத்தன்யாகு ட்ரம்பை கிடுக்குப்பிடியில் வச்சிருக்கார்.
இன்றைக்கு நெத்தனியாகு, அதாவது இஸ்ரேலினுடைய விருப்பங்களை நிறைவேற்றத்தான் அமெரிக்க படை ஈரானில் தாக்குதல் நடத்துது. இன்றைக்கு அமெரிக்க வீரர்கள் 6 பேர் வந்திருக்கான்னு சொல்றார்கள். அந்த 6 பேரும் உண்மையிலே அதை விட அதிகமாக இருக்கலாம். அந்த இறந்த 6 பேர்த்த குடும்பமும் இஸ்ரேலுக்காக தான் தியாகம் செய்யுது, அமெரிக்காவுக்காக இல்லை. இது அமெரிக்காண்ட சண்டே இல்லை. என்ன பிரச்சனை என்னென்றால் ஈரான் இங்கிலாந்தை போல 6 மடங்கு பிரதேசத்தை பரப்பளவு கொண்ட ஒரு நாடு. அங்க எத்தனையோ இடங்கள்ல ஏவுகணைகளை வச்சிருக்கான். இன்றைக்கு ஈரான்ல கூட பிரிவினைகள் இருந்திருக்கும், அரசாங்கத்துக்கு எதிரான எண்ணங்கள் இருந்திருக்கும். அத்தனையையும் இல்லாமல் பண்ணினதுதான் இந்த அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல். ஏனென்றால் இப்ப ஈரான் தேசம் ஒன்றுபட்டுடுது. ஒரு அந்நியன் ஈரானுகளை தாக்குதல் நடத்துறான். அந்த அந்நியனோட தாக்குதலால பிரிஞ்சு போயிருக்கிற ஈரானியர்கள் ஒன்றுபட்டுட்டார்கள். ஒரு உதாரணமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஈழத்துல போர் நடந்ததில்லை. இலங்கையில போர் நடக்கிற சமயத்துல ஒரு அந்நிய தாக்குதல் மாதிரி தான் ஈழத்துல இந்த மக்கள் உணர்ந்தார்கள். அந்த சமயத்துல வந்த ஒற்றுமையை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த போர் இப்ப எல்லாம் முடிஞ்சிட்டு சமாதானம் சந்தோஷமா வந்துட்டாரு. இப்ப ஈழத்துல எத்தனை பிரிவினைகள், எத்தனை சண்டைகள் பாருங்க. எவ்வளவு அரசியல் தலைமைகளுக்கு இடையில போட்டிகள், முதியல் குத்தல்கள் எல்லாம் நடக்குது பாருங்க. இது சிங்கள அரசாங்கத்துக்கும் ஈழத்து மக்களுக்கும் இடையில அந்த சமயத்துல ஒரு சண்டை நடந்து வந்த சமயத்துல இது இல்லை. காரணம் என்னென்றால் அந்த சமயத்துல ஈழத்துல இந்த மக்கள் ஃபீல் பண்ணினார்கள், சிங்கள அரசாங்கம் எங்களை தாக்குறது. இப்ப அந்த பயம் இல்லாமல் போன உடனே எங்களுக்குள்ள பிரிவினை வந்துச்சு, எங்களுக்குள்ள சண்டை வந்துட்டு. ஈரானிய மக்களுக்கும் இதுவரை காலம் இருந்த பிரிவினை இப்ப அமெரிக்க இஸ்ரேல் குண்டு போடும்போது அங்க ஒற்றுமை வந்துச்சு. ஏற்கனவே ஈரானிய மக்கள் கொஞ்சம் மத நம்பிக்கையும் ஓர்மம் என்று சொல்றது, அதாவது ஒரு ஒரு கொள்கைப்படி வாழ்பவர்கள், பணத்துக்கு ஆசைப்படுபவர்கள் இல்லை. சவுதியோ குவைத்தியோ துபாயோ போல பணத்துக்கு ஆசைப்படுபவர்கள் இல்லை. அப்ப இப்படியான ஒரு மக்களுக்கு இந்த ஓர்மமும் சேர்ந்துட்டு இருந்தால், அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவங்களை அநியாயமா தாக்குறது எங்கட மதகுரு, அதாவது எங்கட தலைவர் சியா முஸ்லீம்களின் தலைவர் என்று சொல்றது அயத்துல்லா கமேனிகளை, அந்த கமேனியையே ஒரு புனிதமான நாள் கொன்ற அமெரிக்கா இஸ்ரேல் மீது விருப்பம் வருமா. இப்ப வெனிசுலாவை போல ஆட்சியை மாற இன்னொரு அமெரிக்க இஸ்ரேலிய கைப்பொம்மையை ஆட்சியை கொண்டு நிறுவ விடுவார்களா? வெனிசுலா வேறு, ஈரான் வேறு. ஈரான்ல இருக்கிற மக்கள் கொஞ்சம் ஒற்றுமையும் தேசபக்தியும் உள்ளவர். வெனிசுலா அப்படி இல்லை. வெனிசுலால போதை வசத்துல இருந்து வித்தியாசமான கலாச்சாரம் வெனிசுலா கலாச்சாரம். ரெண்டையும் ஒன்றாக ட்ரம்பை நினைக்க வைத்த இஸ்ரேல் என்ற புத்திசாலித்தனத்தை என்ன சொல்றது? இதுதான் அங்குதான் இஸ்ரேல் இருக்கு. நம்மளுக்கு வேலை ஸ்டார்ட் பண்ண டைம் ஆச்சு. கிடைச்ச கொஞ்ச நேரத்தை உங்களோட பயந்து கொண்டேன். வெனிசுலாவை போல ஈரானை நினைச்சு தப்பு கணக்கு போட்ட ட்ரம்ப் இன்றைக்கு ஆழ மறியாமல் காலை விட்டுட்டு முழுசுறார். ஆனா முழு உலகம் சேர்ந்து அவரோட முழுச வேண்டியதா இருக்கு. இதுக்கு காரணம் எங்களை போன்ற சென்சர்ஸ் அமெரிக்காலையும் இருந்து இந்த ட்ரம்பினோட வார்த்தைகள் பேச்சுகளை நம்பி, ட்ரம்பிற்கு அறிவு இருக்கா, தூரநோக்கு பார்வை இருக்கான்னு எல்லாம் யோசிக்காமல் எடுத்த முடிவால இன்று முழு உலகமே முழிச்சு கொண்டிருக்கு. ஆனா ட்ரம்புக்கு பதிலாக வேறொருத்தர் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் இப்படி நடந்திருக்கு தானே நீங்க யோசிக்கலாம். நடந்திருக்கும். ஏனென்றால் அமெரிக்காவை ஆள்வது ஜனாதிபதிகளோ செனட்டர்களோ காங்கிரஸ்களோ இல்லை. இவர்களை தங்கள் கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கும் கோஆபரேட், மற்றது உங்களுக்கு தெரிந்த யார், இஸ்ரேல். இவர்களுடைய கட்டுப்பாட்டுகள் தான் அமெரிக்கா இயங்குது. ஒரு காலத்துல செவ்விந்தியர் ஆண்ட பூமியை இவர்கள் வெள்ளையர்கள் பிடிச்சார்கள். அந்த சமயத்துல செவ்விந்தியர்கள் போட்ட சாபமோ என்னவோ தெரியல நண்பர்களே. இன்றைக்கு அமெரிக்கா இன்று வரை நிம்மதியா இல்லை. இதுதான் உண்மை. நீங்கள் அங்க இருக்க வானளாவிய கட்டிடங்களையும் அணு ஆயுதங்களையும் அந்த பலத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அமெரிக்கா நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, இந்த கட்டிடங்கள் தான் நல்லா இருக்கு. நீங்கள் அமெரிக்காவில் வாழ்ற மக்கள் ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை பிடிச்சு தின்றன்னு தான் இருக்கிறாரு. நீங்க அந்த நாட்டுல போய் பார்த்துக்க. நான் ஒரு முறை போனேன். அந்த அவர்களுடைய பேச்சு வழக்கில் இருந்து ஒரு வித ஒவ்வொருத்தரும் தன்னுடைய எதிரி மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு. அவர்களை ஒன்றுபடுத்த ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. இந்த அமெரிக்க கொடியும் இன்னொரு நாட்டோட போரிடும் பொழுது அவர்கள் ஒன்றாகிடுவார். அதனாலதான் அடிக்கடி அமெரிக்கா போர்க்காலத்து செல்லுது. வேற நண்பர்களே, வேறொரு வீடியோல இந்த இன்ட்யூட்டிவ் சென்சஸ் பற்றி விரிவா பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்.